அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் இரண்டு விவகாரத்தை பார்த்துடலாம். ஒன்று, உக்ரைனில் ஆல்மோஸ்ட் வான்தடுப்பு சாதனங்களுக்கு தேவைப்படுகின்ற ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு குறைந்தது. வேறு வழியே இல்லாமல் கையை பிசைஞ்சு நிற்கிறாங்க. ரஷ்யா அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு ஓடி செக் ரிப்பப்ளிக் இப்போ ரீசெண்டாக கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க இல்லைன்னா நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்போன்ற மாதிரி திடீர்னு இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு ஹை ட்ராமா க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இல்லை நிஜமாகவே ரஷ்யா அந்தளவுக்கு அடித்திருக்காங்களா? வழக்கமாக இவங்க எவ்வளோ அடித்தாலும் நல்லா சர்வசாதாரணம் நாங்கள் தான் திருப்பி அடிச்சிட்ருக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. இந்த ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே ஈரானுக்குள்ளார இராணுவ சட்டம் மிக தீவிரமாக கொண்டு வந்திருக்காங்க. அங்கே வருகின்ற வீடியோ பதிவுகள் ஒரு பக்கம் நிசப்தமான அமைதியாக இருந்தாலும் ஒரு சில ஊடகங்களோ அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளோ இல்லை அரபு நாடுகளோ கண்டிப்பாக அமெரிக்கா தாக்கல் நடத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி டைலாக் விட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லலாம்னா, புயலுக்கு முன் அமைதி, புயல் வர்றதுக்கு முன்பு ஒரு நிசப்தமான ஒரு அமைதி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைதியாக பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு அடுத்து ஒரு சில ஆதாரங்களை உங்களுக்கு நான் சப்மிட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஈரானுக்கு பயணம் பண்ணுறதுக்கு முன்பு பாகிஸ்தான் ஒரே குஷி மோடில் இருக்கிறாங்க. ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த முலாந்து படுத்து ரெண்டு கையும் ரெண்டு காலம் ஆட்டுவாங்கல்ல அந்த குழந்தைங்களாம், அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க பாகிஸ்தான் தரப்பில். என்ன காரணன்றதை பார்த்துடலாம். ஸோ சம்பவம் எடுத்துக்கு போயிடலாமா? வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் செலிப்ரேட் பண்ண முடியாதவங்க, நான் ரவிக்குமார் சோம சேனலில் லைவ் போட்டிருந்தேன். நான் எங்கள் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி காட்டியிருந்தேன். நான் ஹோப் நிறைய பேர் லைவில் வந்திருந்தீங்க. கமெண்ட்டு தெரிவித்திருங்க. பார்க்கலாம் இன்னும் வேறு ஏதாவது லைவ் போட முடியுதான்னு பார்க்குறேன். நம்மளுக்கு அதை விட மிக முக்கியமான தகவல்ன்றதுனால ஒரு சில விளையாட்டு போட்டிகளோ ஒரு சில இதையோ நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் இங்கே மேக்ஸிமம் நான் நியூஸுக்காக கவர் பண்ண வந்துட்டேன். நிறைய பேர் வாழ்த்து தெரிவித்தீங்க. நீங்களும் நிறைய பேர் மேக்ஸிமம் கொண்டாடி இருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். நான் எந்த ஊர் எந்த ஏரியான்ற மாதிரிலாம் கேட்டாங்க. தருமபுரியில் ஆத்தூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம், அங்கே தான் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் நடந்ததுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பாகிஸ்தானை பற்றி ஒரு சில விவகாரத்தில் பேசியிருந்தோம். நம்ம ஏற்கனவே துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், ஏற்கனவே சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் என்ன பண்ணுறாங்கன்னா மியூச்சுவல் அக்ரிமெண்ட். ஒரு நாடு அடித்தாங்கன்னா இன்னொரு நாடு ஓடி காப்பாற்றுற மாதிரியான அக்ரிமெண்ட் இருக்குது. ஆனால் சவுதி அரேபியாவில் இந்தியா இல்லைன்னாங்க. ஒரு நாளைக்கு முன்பு கூட ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் கண்டிஷன் வந்துட்டாங்க துருக்கி. ஃபைனல் கண்டிஷன் அப்படின்னா இனி ஒரு முத்தரப்பு நாடு மாதிரி உருவாக்குறாங்க. பாகிஸ்தான், துருக்கி, அப்புறம் சவுதி அரேபியா ஒருத்தர் லைக் நேட்டோ மாதிரி நாங்கள் உருவாக்க போகிறோம். யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தர் அடித்தாங்கன்னா கூட நாங்கள் ஓடி காப்பாற்றுற மாதிரியான அக்ரிமெண்ட் இறுதி வடிவத்தில் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இன்னும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களாம். இனி பாகிஸ்தான் மீது நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக அப்படி தூசு இப்படி தட்டினா கூட அங்கேருந்து துருக்கி ஓடி கேட்பாங்க. எரடகன் அவர்கள் ஓடி அலே என்னலே அங்கே சத்தம் வரட்டுமாலே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வெறி பிடிச்சிட்டு வருவாங்களாம். காரணம் யாருப்பா, எங்கள் பங்காளிங்க மேலே கையை வச்சது யாருப்பான்ற மாதிரி பயங்கரமாக ஓடி வந்துடுவாங்களாம். அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட். அப்போ இந்த அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட ஒப்புதல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும். திடீர்னு எல்லை பிரச்சனையில் ஊடுருவல் நடந்து ஏதாவது எசக்க பசக்க ஆகிட்டு நம்ம எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம் தாக்கல் நடத்தினாங்கன்னா அங்கே சவுதி அரேபியாவும் துருக்கியும் ஓடி இந்தியா மீது நாங்கள் தாக்கல் நடத்துவதற்கான ஒப்புதல் போடுறோன்றாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் பொறுத்த வரைக்கும் இதுவரை பெருசாக சக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நேட்டோ நாடுகளை தவிர மற்றது பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ரீசெண்டாக கூட ஈரானும் ரஷ்யாவும் இதே மாதிரி தான் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்குறோம், மற்ற ஏதாவது உதவி செய்கிறோம், பட் ரஷ்யாவை எதிர்த்து தாக்கல் நடத்தப்படுகிற நாடுகள்கிட்ட நாங்கள் அணி சேர மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபைனலாக முடித்தாங்க. பட் நேட்டோ நாடுகள் கூட பெருசாக இது வரைக்கும் ஒன்று சேர்ந்து நாடுகள் அடித்ததில் ஒன்று எதிர்த்து போய் தாக்கின மாதிரி தெரியல. பட் இது பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா சவுதிக்கும் நமக்கும் பெருசாக ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏற்கனவே சவுதி அரேபியா இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. பட் துருக்கிக்கும் நம்மளுக்கும் கிடையாது. துருக்கி பலே சித்து வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. தொடர்ந்து காஷ்மீர் விவகாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடுதல் தகவல். அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இஸ்லாமிக் நாடுகள் பாகிஸ்தான், சீனா தயாரிப்பான
JF-17 போர் விமானத்துக்கு ஒரு போட்டி அடி தடி, ஆண்டவா எனக்கு கொடுப்பியா உனக்கு கொடுப்பியா, பாகிஸ்தான் நான் தான் உங்ககிட்ட முன்னாடி புக் பண்ண எனக்கு கொடு அப்படின்றாங்களாம். இன்னொரு நாடு ஓடி வந்து இல்லை நான் தான் எனக்கு புக் பண்ண எனக்கு கொடுலாம், நான் கோச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, லிபியாவில் ஒரு 4 பில்லியன் டீலு, எவ்வளோ 4 பில்லியன் டீலு, அப்புறம் சூடானில் 1.5 பில்லியன் டீலு, சவுதி அரேபியா ஒரு 4 பில்லியன் டீலு. அது இல்லாமல் கியூவில் நிற்கிற நாடுகள் பார்த்தோம்னா பங்களாதேஷ், அசர்பைஜான், இந்தோனேஷியா, இவங்களும் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்களாம். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக வாங்கப்பா, ஏன்பா அப்படி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு பாகிஸ்தான் புலம்புறாங்களாம். பயங்கரமாக சேல்ஸை அள்ளி வீசுது. காரணம் 2-3 காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது மற்ற போர் விமானங்கள் சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் அமெரிக்கா வந்து ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் சேல்ஸ் பண்ணுறதுல எந்த ப்ரெஷரும் கிடையாதான். ஒன்றும் விற்றுக்கோ நண்பா பரவாயில்லன்னு சொன்னதுனால இந்த சான்ஸை பயன்படுத்தி இப்போயே நம்ம புக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ இந்தியா வேற ரொம்ப சிறப்பாக செயல்படுற அடிப்படையில் போட்டியும் தடுக்க முடியலையாம். திடீர்னு தேர்க்கடையில் ஒரு சில கடைகள்லாம் கூட்டம் வந்து வழிவிடுப்பான்னு சொல்லலாம், அடித்து பிரித்து போயிருக்காங்கல்ல, அந்த மாதிரி வந்து டைலாக்காக சொல்கிறாங்க. சரி, இந்த டைலாக் ஒரு பக்கம் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சியோஸ்ன்ற ஒரு பத்திரிக்கை வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு டைலாக்கும் சொல்லிடுறேன், அதையும் நம்ம லைட்டாக பிட்டை போட்டு போயிடலாம். அமெரிக்கா இருக்காங்கல்ல, அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, இந்த F-35 போர் விமானம் இருக்குல்ல, பயங்கரமாக சொன்னாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான ஒப்பந்தமும் சேல்ஸும் ஆகலை. காரணம் என்னென்னா, அந்த லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ், இப்போ ஒரு காரோ மற்றதோனா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த F-35க்கு லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ்லாம் 2 ட்ரில்லியன் ஆகுதுன்றாங்க. 2 ட்ரில்லியன் பக்கம். அதாவது மொத்த ப்ராஜெக்ட் வந்து 50% காஸ்ட்டு. கொஞ்சம் நானும் 2 ட்ரில்லியனாக கொஞ்சம் ஷாக்காக தான் பார்த்தேன் நான். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, லைஃப் டைமுக்கு போகிறாங்க அவங்க. லைஃப் டைம் மெயின்டெனன்ஸு கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் ஒரு சில நாடுகள் வந்து 1971 அந்த 4th ஜென்ரேஷன் F-15 ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, அதுவே போதுமா எங்களுக்கு, சும்மா வச்சுட்டு இருக்கிறது தானே, ஏதோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சண்டை வருது, நான் இப்போயே வாங்கி வச்சு என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணலையா. இன்னொன்று, அப்புறம் இந்தியாவை எதிர்பார்த்தாங்களாம். இந்தியா நம்ம கிட்டத்தட்ட உறுதி பண்ணிட்டோம், ரஃபேல் விமானங்கள் உறுதிப்படுத்திட்டோம். அது இல்லாமல் F-35ல ஒரு சில பிரச்சனை இருக்குது. இப்போ ஐரோப்பா நாடுகளும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல, ஹீரோ ஃபைட்டர் ஜெட்டு தான் பெருசாக வாங்குறாங்க. அதனால் அமெரிக்க விமானங்கள் வாங்க ஆள் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த கடையில் வந்து காற்று வாங்குது, இப்படி விசிறி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பாகிஸ்தானும் குவிதான், ஐயோ எனக்கு 2 கொடு உனக்கு 2 கொடுன்ட்டு குவிதான். இப்போ அவங்க தான் கொஞ்சம் வழி விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்களா. பார்க்கலாம் நம்ம இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம். நான் இவங்க அமெரிக்க விவகாரத்தை சொல்ல, பாகிஸ்தான் விவகாரத்தை சொல்கிறேன். நான் என்ன நடக்கிறது, புயலுக்கு முன் ஒரு அமைதியா, தாக்குதல் நடத்தாதா, அங்கே இருக்கக்கூடிய பதற்றமான ஒரு சூழ்நிலை என்ன. உங்களுக்கு நான் 2 வரைபடங்களை காட்ட விரும்புகிறேன். முதல் வரைபடம் RAF டைஃபூன், அங்கே நியர் பக்ரைன் இருக்கு இல்லையா, அங்கே சைப்ரஸ் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அடிக்கடி மேலே பறந்துட்டுருக்கு. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, 4 அமெரிக்கானுடைய ஏர்ஃபோர்ஸ் C-17A கார்கோ டியாஜோ கார்சியாவுடைய ஏர்பேஸில் வந்து பெரிய அளவுக்கு இறங்கியிருக்கு. ஐ மீன் எத்தோப்பியா பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒன்று இறங்கியிருக்கு. இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து இறங்கியிருக்கு. இது மாதிரி அடுத்தடுத்த கார்கோ விமானங்கள் வந்து இறங்குறாங்க. போர் விமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்கான சமிக்கைகள், ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான சமிக்கைகள். நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். சும்மா வெறுமனே தாக்கல் நடத்துகிறாங்கன்னா நடத்த மாட்டாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்மளுக்கு பிரகாசமாக தென்படும். அதுலேயும் ஃபாக்ஸ் நியூஸ் வந்து எட்டி பார்த்த மாதிரியே சொல்கிறாங்க, ஏர் லேண்ட் சி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அடிஷ்னல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. நேற்று கூட இங்கே இஸ்ரேலில் கேள்விப்பட்ட வான்தடுப்பு சாதனங்களை எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணுறாங்க, பெரிய அளவுக்கு ஃபிட் பண்ணுறாங்க. இன்னைக்கு மொசாத்னுடைய சீஃப் வந்து நெதன்யாகு அவர்கள் சொல்கிறதுக்கு என்னங்க, விக்ஸாப் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாராம். விக்ஸாப் அவர்களை சந்திச்சதுக்கப்புறம் அங்கே ஆக்சியோஸ் பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து தயாராக தான் இருந்தார், அவர் விட்டுருந்தா நாளைக்கு கூட அடிச்சிருப்பாங்க, பட் நாங்கள் சொல்லி தான் வந்து அவர் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைத்திருக்காங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் வான்தடுப்பு சாதனங்கள் மீதி எல்லாமே நாங்கள் தயார் நிலையில் இருக்கணும். ஏன்னா முன்பு இருந்து கொஞ்சம் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் நாங்கள் அதிகம் பண்ணணும். ஏன்னா நிறைய பதில் அந்த அழிக்க முடியாமல் போச்சு, அதனால் நாங்கள் கொஞ்சம் டைம் கேட்டுக்கிட்டோம், அதற்கான ப்ரிப்ரேஷன் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோன்ற மாதிரி ஆக்சியோஸ் பத்திரிக்கை வந்து சொல்கிறாங்க. பட் அது வெளிப்படையாக சொல்லியிருப்பாரா எனக்கு தெரியல.
ஆனால் இங்கே இஸ்ரேலிருந்து கிரீஸில் போயிட்டு ஒரு சில விமானங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. லாஸ்ட் டைம் ஈரான் நடத்திய தாக்குதலில் அந்த கொஞ்சம் எஃபிஷியன்சி வந்து தடுக்கின்ற எஃபிஷியன்சி கம்மியாக இருந்தது இஸ்ரேலுக்கு. மேபி வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு அங்கங்கே இடைநிறுத்துறாங்களான்னா கண்டிப்பாக நிறுத்துறாங்க. இப்போ எதெல்லாம் இடைமறித்து தாக்கல் நடத்துவதற்காக இவங்க எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாங்க, ரெட்சி கடல் பகுதியில் நிறுத்துறாங்க, அப்புறம் ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வந்து கூடுதல் தகவல். சம்பவம் நம்பர் 1. இது எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பரபரப்பான சம்பவங்கள். ஈரானுக்குள்ளார அந்த இன்டர்நெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இன்னுமே ரிலீஸ் பண்ணல, ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இராணுவ சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இராணுவ சட்டத்தின் அடிப்படையில் தெருவா பெரிய அளவுக்கு கருப்பு பண்ணிட்டாங்க. முன்ன இருந்த அந்த போராட்ட களம் வெறிவிடித்த வேங்கைகளாக சுற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து தள்ளி போங்களே என்ற மாதிரி வந்து தள்ளி வைத்திருக்காங்க. போராட்டத்தை ஈரான் ஓரளவுக்கு தனது கட்டுக்குள் கொண்டு வைத்திருக்கிறது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய இறப்புகளின் சடலங்கள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கூட குறையல. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி போராடினாங்களோ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அப்பயே ட்ரோனை பறக்க விட்டு லைஃப் டைம் கேப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாம் லைஃப் டைம் கேப்சர்னா லைவ் கேப்சராக பண்ணி அவன் போராட்டம் நடத்தினால எங்கே போகிறான் எங்கே ஸ்டே பண்ணுறான்றது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிட்டு உங்கள் பையன் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. தூக்கிட்டு போனவன் உயிரோடு திருப்பி அனுப்புகிறாங்களான்னா இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. மிக கடுமையாக மிக மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு சில வீடியோ பதிவுகள் வந்திருக்கிறது. இன்னைக்கு அதான் அமெரிக்காவுடைய இந்த இடைத்தரகர் ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்துவார் விக்ஸாப் அவர்கள். என் கண் கூட தெரிகிறது 1000க்கும் மேற்பட்ட மக்கள் 12,000 மக்களை கொன்று குவித்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. அராக்சி அவர்கள் அது இல்லாமல் ஐநானுடைய ஈரான் சார்பாக கலந்துகிட்ட நபர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபேப்ரிகேட்டட் நாங்கள் வந்து இவ்வளோ கொண்டுட்டோம் அவ்வளோ கொண்டுட்டோம்னு சொல்றாங்க. ஒரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, இன்னைக்கு வந்து எங்களுடைய ஐஆர்ஜிசியினுடைய தலைவர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய குண்டுகளுடைய அளவுகள்லாம் பார்த்தோன்னா அந்த 7.3 mm அம்மாலாம் சொல்றாங்க. இது ஒருபொழுதும் நாங்கள் எங்கள் இராணுவத்துக்கோ யாருக்குமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். எல்லாம் வந்து முன்னாடி இருந்த ஒரு குண்டுகள், சோவியத் காலத்தில் தயாரிக்கப்பட்ட குண்டுகள். இது ஏதோ ஒரு வகையில் ஊடுருவப்பட்டு இவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்றதுனால தான் நாங்கள் அடுத்த ஆங்கிளில் பார்க்குறோம். ஆனால் இது வெளிப்படையாகவே சிஐஏவும் மொசாத்து நின்று நடத்தியிருக்காங்க. அதை நிச்சயம் நாங்கள் உலகத்துக்கு வெளியே கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இப்போ கூட தெருவில் நின்று இறங்கி அந்த துப்பாக்கி சூடுகள்லாம் நடத்துகின்ற சத்தமும் நடத்தப்படுகிற அந்த தாக்குதலும் வந்து கண்ணுக்கு தென்படுகிறதா ஒரு சில வீடியோ பதிவுகள் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இன்னுமே பழைய பதிவு தான் வந்து ஷேர் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. 1. 2வது என்னென்னா, ஸ்டார்லிங்க்கு ஓரளவுக்கு பேன் பண்ணிட்டாங்க. ஈரானில் வந்து நெட்வொர்க்கும் அவ்வளோ கிடைக்கல. இப்போதைக்கு முழுமையான தகவல்னால் ஓரளவுக்கு தான் கிடைக்கும், முழுசாக கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இன்னைக்கு கூட பாருங்கள் போராட்டம் நடந்ததா இல்லையான்னு வழக்கமாக எனக்கு ஒன்று ஐஎஸ்டபிள்யூவில் இருந்தோ இல்லை இன்னொன்று ரேபரில் இருந்தோ எனக்கு எப்படியோ ஒன்று வரைபடம் கிடைச்சிடும். ஆனால் கிடைக்கல. நேற்று இருந்து அவங்களும் தடுமாறுறாங்க. கொஞ்சம் ஃபுல்லாகவே நெட் எதுவுமே இல்லாதனால நியூஸ் கேதர் பண்ணுறதுக்கு தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அடிஷ்னலாக அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவுக்கு எதிரான ஃப்ராக்ஷன் குரூப்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஈராக் பேஸ்லேயும் தொடர்ந்து கொஞ்சம் ஒரு சில இராணுவங்களை அப்படியே அடிஷ்னலாக சேர்த்துறதுனால பிரித்து மேய்ஞ்சிடுவோம். நீங்கள் ஈரான் மீது ஏதாவது தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்க்கையே நெருங்க முடியாத அளவுக்கு அடித்து பிரித்து மேய்ஞ்சிடும், மூஞ்சிடும், ஒட்டச்சிடும்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்சி குரூப்ஸ் ஏதோ சர்வசாதாரணமாக அமெரிக்கா நிலைகள்லாம் நாங்கள் விட்டே வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஈராக்கில் இன்னும் ஒரு சில குரூப்ஸ் ஒரு படி மேலே போயிட்டு அமெரிக்காவுடைய கொடிகள்லாம் வந்து கொளுத்துறாங்க. ஈரானுக்கு ஆதரவான போராட்டங்களை பார்க்க முடியுது. இங்கே நம்ம கார்கில்ல வந்து ஈரானுக்கு ஆதரவான போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்ததுங்க, பெரிய அளவுக்கு நடந்தது. பட் நான் என்ன ஷாக்கிங்காக பார்க்குறேன், இன்னும் அவங்க வழக்கமாக எங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும். இப்போ காசா விவகாரத்தில் பெரிய அளவுக்கு நடந்தது. பட் ஆனால் ஈரானுக்கு ஆதரவான போராட்டம் இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் வரவில்லை. பட் ஆனால் காஷ்மீர் இந்த பகுதியில் வந்து பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். நம்ம இஸ்ரேல் வந்து காசா விவகாரத்தில் குறிப்பாக அதாவது அமைதிக்கான கையெழுத்து போட்டதுக்கப்புறம் சீஸ்ஃபயர் ஏற்படுத்தியதுக்கப்புறம் இதுவரை பார்த்தோம் அப்படின்னா 2500 பில்டிங் வந்து கிட்டத்தட்ட இடிச்சிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு சில ஹெஸ்புல்லானுடைய நிலைகள், ஹமாஸுடைய நிலைகள் நாங்கள் தொடர்ந்து, அது இல்லாமல் அவங்க பதுங்கு குழிகள் நாங்கள் அழிச்சிட்டு இருக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பரவலான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா,
இந்த மாதிரி அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2500 வீடுகள் மீது வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்றாங்க. இது அங்க இருக்கக்கூடிய தகவலுங்க. அடிஷ்னலாக கல்ஃப் நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா இவங்கெல்லாம் சேர்ந்து அமெரிக்கா கிட்டேயோ இல்லை நெதன்யாகு அவர்கள்கிட்டயோ வந்து ஒரு சில அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்களாம். தலைவரே, இது மாதிரி நீங்கள் பாட்டு முடிவெடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதியை வந்து திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் எண்ணெய் விலையெல்லாம் ஏறிடும், பெரிய பிரச்சனை ஆயிரும் தலைவரே, அதனால் பார்த்து கொஞ்சம் முடிவெடுங்க அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணதுனால தான் ட்ரம்ப் அப்படி இப்படி மண்டே சொதஞ்சிட்டு உக்காந்துருக்காங்கன்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில பத்திரிகைகள் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இந்த இடத்துல கேள்வி என்னென்னா, சப்போஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதியை க்ளோஸ் பண்ணிவிட்டு கச்சா எண்ணெயோட விலையேற்றம் அடைந்ததுன்னா சவுதி அரேபியாவுக்கு லாபமாக நஷ்டமா சொல்லுங்க நீங்களே? இல்லை அரபு நாடுகளுக்கு லாபமாக நஷ்டமா? வறுத்த பன்றி கொளுத்த லாபம் இல்லை, அது லாபம்தான். அப்போ சவுதி அரேபியா மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்கன்னா, அங்கே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதி தடை வச்சா என்ன, நம்ம இந்த பகுதியிலேருந்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அவங்க. இது வழக்கமாக அசம்ஷன் தானே. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன இன்னொரு ப்ளஸ் அப்படின்னா, வெனிசுலா முன்பு இருந்த நிலைமை இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள்லாம் எடுத்து ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ஈஸியாக வேறனா போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது அவங்களுக்கு கெயின் தானே. ஆனால் இதில் என்னன்னு தெரியல, நாங்கள் பெருசாக பயங்கரமாக அட்வைஸ் பண்ணோம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதி ஆயில் ப்ரைஸ் எல்லாம் பெருசாக உயர்ந்துன்ற மாதிரி சொன்னோம். மேபி அதெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு தெரியல பாஸ், இது ஏதோ கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குன்னு அது ஆப்போசிட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஒன்று. பட் இது சவுதி அரேபியா வரவே இருப்பாங்க. எண்ணெய் வேலை இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஃபுல்லாக. அது வெனிசுலா நிக்கோலஸ் மதுரா அவர்களை தூக்கிட்டு போனதுலேருந்தே பார்த்தோன்னா அமெரிக்கா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாலராக வந்து குறைஞ்சிட்டே போகுதுன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. அப்புறம் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா நம்ம சபகர் போர்ட் வந்து ஈரானை நம்பி இருக்கோம், நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறது அந்த முக்கிய போர்ட் இருக்குது. அப்போ சப்போஸ் ஈரானுடைய நிலைமை வேறு ஏதாவது வந்துச்சுன்னாலும், சப்போஸ் அமெரிக்கா உள்ளே போந்து ஏதாவது பண்ணாலும் நம்மளுக்கு பாதிப்பு வருமானு சொல்லும்போது இந்தியாவோட வெளியுறவு அமைச்சகம் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, நம்ம 28 அக்டோபர் 2025 அமெரிக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஸரி என்ன சொன்னாங்கன்னா, 2026 ஏப்ரல் வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து அப்டேட்டடாக தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த அவங்க கைக்கு வந்தால் கூட இல்லை என்ன மாறினாலுமே வந்து அது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இப்போதைக்கு அதை பற்றின எந்த பிரச்சனையும் இல்லைன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. சிரியாவுக்குள்ளாரே என்னன்னா, திடீர்னு இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஃபோர்ஸ்லாம் ஒரே ரவுண்ட்ஸ் மோடில் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சில பகுதியில் வந்து தாக்கல் நிறுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. நேற்று தான் பாவம் மனுஷன் அகமது சஹாரா ஓடி வந்து, இல்லைப்பா நான் கொஞ்சம் நிறைய அந்த வார்களால் டயர்டாயிட்டோம், ஆனால் நாங்கள் அமைதி ஏற்படுத்துன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட் இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது என்பது கூடுதல் தகவல். இப்போ நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம். உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸுடைய அம்யூனிஷன் வெடி மருந்துகள் வந்து ரொம்ப பற்றாக்குறை, தடுமாறிட்டு இருக்கோம், ரஷ்யா அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். என் கியூவில் வந்து ஒரே ஒரு இடத்துல கூட பவர் கிடையாது, பவர் ஸ்டேஷனை அடிச்சுட்டே இருக்கிறாங்க. பெரிய தடுமாற்றம், என்ன பண்ணுறதே தெரியாமல் வெளிப்பதிங்கி நிற்கிறோம். அமெரிக்கா கொடுக்கறத நிறுத்திட்டாங்க, ஐரோப்பாவும் பெரிய அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் என்னன்னா வாழ்க்கைன்னு நினைக்கும் போது திடீர்னு செக் ரிப்பப்ளிக் ஓடி வந்து கொடுத்து எங்களை தடுத்துருக்காங்க, இல்லைனா ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையாக மாறி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்றாங்க. ஆனால் அவங்களுடைய இந்த இராணுவ செய்தி குறிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கஷ்டம் இருக்கிறது கரெக்டு தான், பட் ரொம்ப அப்படியே ஃபுல்லாக இல்லாமல் போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு கூட ரஷ்யா ஒரு சில பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. அமெரிக்கானுடைய HMERS போட்டாங்க, இது வந்து 5வது HMERS வந்து போட்டிருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுடைய F-15 போர் விமானத்தை கூட போட்டதாக கேள்விப்பட்டால் 2-3 நாளைக்கு முன்பு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரஷ்யாவுடைய தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச நாளைக்கு நான் டைம் இருந்தால் உங்களுக்கு வரைபடத்தை காட்டுறேன், நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்க்க முடியுது. கொஞ்சம் ஆயுதங்கள் வந்து அமெரிக்காவும் கொடுக்கறதெல்லாம் ஹோல்டு பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் சீரியஸாகவே இஸ்ரேல் இந்த இடத்துல உக்ரைன் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விடாகண்டன் கொடாகண்டன் கதை தான், அதாவது அமைதி ஏற்படுத்துவோமா அமைதி ஏற்படுத்த மாட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ISW ஓடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை ஆயுதம்லாம் இல்லை, பட் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்குது, பெருசாக ஒன்றும் கையை பேசஞ்சு நிற்கிற அளவுக்குலாம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் டென்மார்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரீன்லாந்து வந்து டென்மார்க்கோட ஒரு பகுதியாகவே நாங்கள் பார்க்குறோம். வெஸ்டர்ன் நாடுகளுடைய இரட்டை வேடங்கள், உங்கள் நாடுகளை காப்பாற்றுறன்ற பேரில் ஓடி வந்து அவங்களையே சூறையாடுறது தான் வெஸ்டர்ன் நாடுகளோட கலாச்சாரம். அமெரிக்க கலாச்சாரங்கள் இதெல்லாமே வந்து
அது உலகத்துக்கு வெளிச்சமாக ஆகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாரு இன்னைக்கு திடீர்னு ரஷ்யா தரப்புல வந்து சொல்லியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இன்னொன்று, ஐரோப்பாவே வந்து மறைமுகமா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ட்ரேட் ரீலோ இல்லை வேற ஏதாவது உங்ககிட்ட வாங்குறதோ மற்றது கண்டிப்பா எதுவுமே வாய்ப்புகள் இல்லை, கம்ப்ளீட்டா எக்கனாமிக் க்ளோசர், நான் உங்களுடைய எக்கனாமிக்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது இனி நம்மளும் அமெரிக்காவும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை மாதிரி ரொம்ப சிவியரா பார்த்துட்டு இருக்காங்க ஐரோப்பா தரப்புல. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது அமெரிக்கா விளையாட்டு செய்தியா பார்க்குறாங்க. என்ன தம்பிங்களா, என்ன வந்து நம்ம கிட்ட ஏதோ சத்தம் போட்டுக்கிறீங்க, ஒரு தள்ளி போங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க அனெக்சருக்கான கிட்டத்தட்ட பில்லு டேபிளில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இவங்க ரொம்ப சீரியஸாக மூச்சு முட்டை பேசிட்டு இருக்காங்க. ஏன் தண்ணி குடி தள்ளி போன்ற அளவுக்கு இருக்கிறாங்க அமெரிக்கா தரப்புல. பார்க்கலாம். ஆனால் எது எப்படியோங்க, கெனடா வந்து சீனாவுக்கு போனாங்க பற்றியா, அந்த விவகாரத்தை நம்ம பெரிய அளவுக்கு பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு கெனடாவில் சீனானுடைய ஒரு இவி ப்ராடக்ட் வந்து அவங்க இறக்குமதி பண்ணாங்கன்னா 100% வரி, அப்புறம் அந்த சீ ஃபுட்டு அக்ரிகல்ச்சர் எல்லாம் பார்த்தோன்னா 80% வரி. இப்போ அந்த இவி ப்ராடக்ட் 100% வரி இருந்ததில்ல, கெனடா 6.1% குறைச்சிட்டாங்க. எவ்வளோ? 6.91%. அப்போ வருஷத்துக்கு 50,000 1 லட்சம் வெஹிக்கிளுக்கு மேலே இறக்குமதி பண்ணுவாங்க, 50,000 வெஹிக்கிளுக்கு மேலே இறக்குமதி பண்ணுவாங்கன்றாங்க. இது பெரிய ஒரு பிக் டீல். இது அமெரிக்காவை புறந்தள்ளிட்டு நேரடியாக சீனாவுடைய மார்க்கெட்டு கொண்டு வந்து கனடாவில் இறக்குறாங்க. அப்புறம் அந்த 80% வரி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த விவசாய பொருட்கள் மீதி கடல் உணவுகள் மீதியில் மற்றதெல்லாம் இருக்குல்ல, அது 80%லேருந்து 7.3% கொண்டு வந்துட்டாங்க. இந்த 2 சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வந்து அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க. கெனடாவுக்குள்ளார எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொண்டு வராங்க. இதற்கு முன்பு இருந்த கெனடாவுக்கும் இப்போ கார்னே அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் வந்து இருக்கு இல்லையா, வேற லெவலில் இருக்கு. அமெரிக்கா வந்து ஒருங்கிணைந்து சீனாவுக்கு எதிரான நடவடிக்கையில சீனாவை முடக்க வேண்டும், அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் பயங்கரமா எடுத்து அடுத்தடுத்து தடைகளை வந்து போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அமெரிக்காவை தள்ளிட்டு நேரா ஸ்ட்ரெயிட்டா அந்த பக்கம் போறாங்க. அப்போ இது மிகப்பெரிய ஒரு மாற்றமா பார்க்கலாம். நம்ம ஐரோப்பா நாடுகள் வந்து ஏசிய நாடுகள் பக்கம் பெரிய அளவுக்கு திரும்பிட்டு இருக்காங்க. ஒரு வகையில ட்ரம்ப் அவர்கள் நமக்கு மறைமுக நன்மையும் செய்திருக்கிறார். அவங்க என்னதான் தைவானுக்கு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து தடுக்கிறன்ற பேர்ல முயற்சி செஞ்சா கூட, இப்ப கெனடா நம்ம பக்கம் வந்திருக்கிறது, ஜெர்மனி போயிட்டு இப்போ ரீசெண்டா சீனாவை விசிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விசிட்லாம் வந்து பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சப்போஸ் நாளை கிரீன்லாண்டை பிடிச்சாங்க அப்படின்னாங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். யார் பார்த்தார்கள், நேரடியாக ரஷ்யா கிட்டே இறங்குறாங்களா இல்லை இந்த பக்கம் ஏசியா பக்கம் வராங்களான்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மைக் கார்னே அவரோட விசிட் வந்து மிகப்பெரிய விசிட்டா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து முன்னாள் பிரதமர் பிரைம் மினிஸ்டர் எங்க உக்ரைன்ல இன்னைக்கு அவருடைய கேஸ் ஒன்று வருது, நீ ஏன் வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டீங்கன்னு மாதிரிலாம் சொன்னோடனே, இப்போ இருக்கிற ஆட்சி வந்து ஃபேசிஸ்ட், ஒரு கொடுங்கோல் ஆட்சி. இது அவரை பற்றி எதிர்த்து பேசினாவே ரஷ்யாவின் கைக்குலின்ற மாதிரி போலியாக பிம்பங்கள் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு எத்தனை பேர் வந்து பொலிட்டிக்கல் சிறையில் வைத்திருக்காங்க. இவருக்கும் நான் சர்வதிகாரிக்கும் பெரிய வித்தியாசம் நாங்கள் பார்க்கல. அப்படி மோசமான ஆட்சி நடந்திருக்கும் போது வேற வழி இல்லை, நான் தப்பி தான் போய் ஆகணுன்ற மாதிரிலாம் காரசாரமான விவாதங்கள் நடத்தப்பட்டது. ஸோ ஜெலன்ஸ்கி மீதான அந்த விமர்சனங்கள் வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மற்ற நாடுகளில் டிக்டேட்டர் சர்வதிகாரின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை விட மோசமான சர்வதிகாரி ஜெலன்ஸ்கி தான். ஏன்னா அவர் நடந்துக்கிற முறை எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அவரை பற்றி எதிர்த்து பேசிட்டாவே நீ வந்து ரஷ்யாவின் கைக்கூலி பிடிச்சி ஜெயிலில் போடுகின்ற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இராணுவ சட்டத்தை அமல்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோ மச். நன்றி, வணக்கம்.